ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நல்ல டேஸ்டியான நல்ல காட்டச்சாட்டமான உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து அதாவது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் அடி தூளாக இருக்கும். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்த்துடலாம். நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா வெடித்து பொரியணும். கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நான் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக, அதாவது ஒரு 3 பூண்டு, குட்டி பூண்டை எடுத்து நல்லா மசிச்சு வச்சு அதை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு வட்ட வட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு பெரிய சைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உப்போடு சேர்த்து இந்த மஞ்சள் தூள், இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே சூப்பராக வெந்து இருக்கும். நல்லா வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு குக் ஆயிரும். குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற பொருளெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தயாராக இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சமாக நான் வந்து உங்களுக்கு உரைப்புக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வத்தல் தூள் வந்து இன்னும் அதிகம், இந்த 1 டேபிள் ஸ்பூனே நல்லா காட்டமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக வேணும், வீட்டில் நல்லா காட்டம் சேர்ப்பாங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்க்கும்போதே நம்மளுக்கு எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கும். இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா, பாய்.